பங்குச்சந்தை முதலீட்டு ஆலோசகர் திரு பி.ஆர். சுந்தரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில பட்ஜெட் அப்படின்னோடனே பங்குச்சந்தைகள் சரிவோட தொடங்கி இருக்கு, நிறைய பங்குகள் விழுந்திருக்கு. இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட்ஜெட்க்கு அப்புறம் அது மாறலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலீடு சார்ந்து என்னென்ன அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கணும், அது பங்குச்சந்தையை ஸ்டேபிளா வச்சிருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம்? முதல்லங்க இந்தியாவில் முதலீடு பண்றவங்களை 3 வகையாக பிரிக்கலாம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், உள்நாட்டு சிறு முதலீட்டாளர்கள், அப்புறம் உள்நாட்டு லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் நம்முடைய நாடு வளரும் நாடு அப்படிங்கிறதுனால நம்ம வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நம்ம நம்பி இருக்கிறோம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமாக பணம் கொண்டு வந்து முதலீடு பண்ணாங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடையும், நம்முடைய கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகளானால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க மகிழ்ச்சியாக இல்லை. இதனால் தொடர்ந்து அவங்க பங்குகளை விற்றுக்கினே வராங்க. கடந்த 2 ஆண்டுகள் 1 மாதம், அதாவது 25 மாதத்தில் அவங்க 6,50,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை விற்றுருக்குறாங்க. ஸோ அவங்கள ஏதாவது திருப்திப்படுத்தினால் ஒழிய பங்கு சந்தைகள் மீள்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கடந்த ஓராண்டு காலத்திலோ அல்லது கடந்த 15-16 மாத காலத்திலேயோ உலகத்திலேயே ஆக மோசமான பங்குச்சந்தையாக இருப்பது நம்முடைய பங்குச்சந்தை. உலகத்திலேயே ஆக மோசமான கரன்சி நம்முடைய கரன்சியாக இருக்குது. நம்ம இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக நல்ல டிப்ரிஷியேட் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 92 ரூபாய் அப்படின்ற அளவு இருக்குது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, மற்ற கரன்சிலாம் அமெரிக்கன் டாலருக்கு எதிராக அப்ரிஷியேட் ஆகுது, நம்ம மட்டும் டிப்ரிஷியேட் ஆகுறோம். ஸோ இதனால் இந்த தடவை பங்குச்சந்தை சார்ந்து கண்டிப்பாக ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பங்குகளை வாங்கி ஓராண்டுக்கு மேலே வச்சிருந்து விற்றீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. அது ஒரு காலத்தில் 0ன்னு இருந்தது. அது 2018 10% மாற்றினாங்க. சென்ற ஆண்டு 12.5% அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இதை ஏதாவது குறைப்பதற்கோ அல்லது முழுதுமாக 0 அப்படின்னு கொண்டு வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அதான் நீங்கள் பங்குகளை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளார விற்றீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. அது ஆரம்ப காலகட்டத்தில் 10% இருந்தது, அப்புறம் அதை 15% ஆக்கினாங்க, அதுக்கப்புறம் அதை 20% ஆக்கினாங்க. அதையும் குறைக்கலாம் அப்படின்னு முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்கு. அது நீங்கள் பங்கு பரிவர்த்தனை பண்ணாலே அந்த டேக்ஸை பே பண்ணிடணும். ஸோ அது ஒரு காலத்தில் அந்த பங்கு பரிவர்த்தனை டேக்ஸ் அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய பேர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் கட்டுறதில்லை, ஏமாத்திடுறாங்க அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாகிவிட்டதால் யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஆனால் அதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த 2வது டேக்ஸ் இன்னும் இருக்குது, அதை எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கு ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்துக்கு நீங்கள் வரி கட்டுறீங்க. வரி கட்டிட்டு அந்த லாபம் வருது. அந்த லாபத்தை நீங்கள் உங்கள் கணவருக்கோ அல்லது சகோதரருக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு வியாபாரம் ஒரு டேக்ஸ் கட்டியாச்சு. அதே போல தான் நாம் பணத்தை பெரும் முதலாளிகளுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அதை வச்சு தொழில் செய்கிறாங்க, லாபம் ஈட்டுறாங்க, அதுக்கு அவங்க இப்போ டேக்ஸ் பே பண்ணிடுறாங்க. டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் வர லாபத்தில் ஒரு பகுதி நமக்கு டிவிடெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டிவிடெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியரும். இது ஆக்சுவலாக டபுள் டேக்ஸேஷன். ஸோ அதனால் டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸை எடுத்து விடணும் அல்லது குறைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எஸ்டிடி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்ட் டிவிடெண்ட் டேக்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒன்று அவங்கள வரிகளை குறைப்பாங்க, டேக்ஸ் குறைப்பாங்க, அல்லது எடுத்து விட்டுருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பங்குச்சந்தை சார்ந்து இருக்கின்றது. இது இல்லாம தொடர்ந்து பேசலாம்.
இந்த அடிப்படையில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் பங்குச்சந்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீகாந்த் சார், இப்போ MSME செக்டார்ல இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன, இப்போ பங்குச்சந்தைக்கு என்னென்ன தேவைப்படுது, என்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி ரியல் எஸ்டேட்டுமே இப்போ வந்து ஒரு டவுன் லேயர்ல இருக்கு. ஸோ இப்போ அதை பூஸ்ட் பண்ணக்கூடிய அறிவிப்புகளோ லைக் இப்போ வீட்டு கடனுக்கான வட்டி குறைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓவராலா இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நம்மளோட பொருளாதார சூழலேருந்து எந்த அளவுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியும்? ரியல் எஸ்டேட் டவுனில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்பில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் இது ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, யூடியூப் இதை பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ரியல் எஸ்டேட் நல்ல பூமிங்கில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் ரியல் எஸ்டேட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஜிஎஸ்டிலையும் அந்த ரியல் எஸ்டேட் அந்த இது ரேட்லாம் ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் ஹவுசஸ்க்கு பிக் ஹவுசஸ்லாம் போட்டு ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லையோன்றது தான் என்னுடைய அனுமானம். ஐ திங்க் இனஃப் ஹஸ் பீன் டன் ஃபார் த ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்சோ பூமிங். இதெல்லாம் ஒரு சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி. அது போயிட்டுருக்கு. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு என்னுடைய கணிப்பில். பட் when it comes to ஒரு இண்டிவிஜுவல்னு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு கடன் குறையுமா, அந்த மாற்றங்கள் இருக்குமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எதிர்பார்க்கலாமா? அதுக்கான வாய்ப்பு இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மி ஆகிட்டு தான் வருது. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே உங்களுக்கு ரிப்போ ரேட்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால பேங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அவங்களுடைய லெண்டிங் ரேட்ஸும் கம்மி பண்ணிட்டாங்க. ஹவுசிங் ரேட்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு லோ லெவலில் தான் இருக்குது. தேர் மேபி a difference of maybe 1% இன்னொரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு. பட் ஹவுசிங் லோன் ரேட்ஸ் எல்லாம் நல்ல பினைனாக தான் இருக்குது, லோவாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இப்போ இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸுக்கு அது பண்ணினா கொஞ்சம் that can be a boost for the real estate. ரைட். திரு ஜான் சார், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ தொழில்துறை சார்ந்து அவங்க என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது ஒரு சாமானியனுக்காக இல்லாமல் கார்பரேட்டை பேஸ் பண்ணின ஒரு பட்ஜெட்டாக கடந்த பட்ஜெட் இருந்ததுங்கிற குற்றச்சாட்டை தொழில்துறையினர் முச்சாங்க. அப்படி இதை பார்க்க வேண்டியது இருக்கா? அப்போ சாமானியர்களை பூர்த்தி செய்யணும்னா என்ன தேவைப்படுகிறது? இல்லை சாமானியர்கள்ங்கிறது சொன்ன மாதிரி அந்த இப்போ பேசிக் எக்ஸம்ஷன் இப்போ சேலரி கிளாஸை பொறுத்தவரையில் டேக்கன் கேர்னு வச்சுக்கலாம். மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய நான் முதல்ல சொன்னது தான், நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் இது எல்லாமே இப்போ MSME செக்டரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு கிரெடிட்ஸ் போய் கிடைக்கிற அளவுக்கு இப்போ சாமானியர்களுக்கு சொல்ல வேண்டியது, இப்போ நாங்கள் எங்கள் மாதிரி கன்சல்டன்ஸோ அல்லது அரசாங்கம் அதுக்குள்ள காரியங்களை எடுக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு இது SME IPO சார் சொன்னதுனால சொல்லிடுறேன். SME IPOங்கிறது ஒரு நல்ல காரியம். ரொம்ப அந்த மார்க்கெட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் ரீசெண்டாக ஒரு IPOலலாம் 300 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுது. 300 டைம்ங்கிற புரியுறதில்ல. அப்போ அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த செக்டரை இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணி விட்டுற வேண்டியது என்ன? ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரிலாக்ஸ்டாக ஃபண்ட் இருக்குது. அவங்க நல்லபடியாக அந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ்க்காக தொடங்குறாங்களோ அதை வந்து ஈஸியாக நல்லபடியாக செய்ய முடியுது. இப்போது ஒரு விஷயம் செய்யணும்னு 100%க்கு 200% பணம் அவங்க கையில் இருக்குது. தே கேன் டூ தட். அந்த இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சியும் 100% ஆகிடுச்சு. அதனால் யாரும் வந்து முன்னாடி மாதிரி ஒருத்தரே லாக்இன் பண்ணி பணத்தை கொண்டு இப்போ நேற்றுலாம் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க, 40,000 crores எங்கே போச்சுது, யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க.